Hello everyone, welcome to Vetri Engineering Academy. இந்த TNPSC கண்டக்ட் பண்ற இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரிக்கலுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா TNPSC வந்து இன்னைக்கு ஒரு அடெண்டம் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா இந்த TNEB தட் இஸ் தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் 391 வேகன்சிஸ் தட் இஸ் 391 வேகன்சிஸ் வந்து இந்த AE போஸ்டுக்காக அகைன் ஆட் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு பெரிய குட் நியூஸ் தான். ஏன்னா எலக்ட்ரிக்கல் முடிச்சிட்டு நீங்க AE எக்ஸாமுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தீங்கன்னா உங்க ப்ரிப்பரேஷனை கண்டினியூஸா கொண்டு போங்க, கன்சிஸ்டன்ட்டா கொண்டு போங்க. இந்த எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாம நான் லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணிருந்த அந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோல கிளியரா சொல்லியிருந்தேன். என்னன்னா EEE ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து வேகன்சிஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க, இன்னொரு அடெண்டம் பாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 391 வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஒரு வால்யூமினஸ் கவுண்ட் தான். கண்டிப்பா இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். நீங்க நல்ல முறையில நல்ல ஸ்ட்ராட்டஜியோட ஃபுல் ஸ்விங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, கண்டிப்பா கிளியர் ஆயிடும். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் நான் போட போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இப்போ இந்த அடெண்டம்ல என்ன டீடைல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சோ गाइस, இந்த அடெண்டம் படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 391. சோ இது வந்து ஒரு ஹியூஜ் வேகன்சி தான். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து ஒரு அடெண்டம் பாஸ் பண்ணி இந்த TNEB க்காக வேகன்சிஸ் எடுத்தாங்க. அரௌண்ட் சம் 211 போஸ்ட் வந்து ஃபில் பண்ணாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா லாஸ்ட் 7 இயர்ஸா வந்து இந்த TNEB க்காக அவங்க வந்து எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணல. சோ அதனால இந்த மாதிரி அடெண்டம் பாஸ் பண்ணி தான் அவங்க ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து இது ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ் தான். சோ நல்ல முறையில ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அடெண்டம்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் கிரைட்டீரியா. அவங்க ஜெனரல் கேட்டகரிக்கு எவ்வளவு ஏஜ் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 32 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே நேரத்துல நீங்க வந்து BC, MBC, DC இந்த மாதிரி கேட்டகரியில வந்தீங்க அப்படின்னா 34 இயர்ஸ் வரைக்கும் எழுத முடியும். சப்போஸ் SC, ST ல ஃபாலோ ஆனீங்க அப்படின்னா நீங்க 37 இயர்ஸ் வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அதே நேரத்துல வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து ஸ்பெஷல் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அடெண்டமை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்னன்னா இந்த TNEB AE பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல முடிச்சிருக்கணும். சோ நீங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு சப்போஸ் TNEB AE ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்க எலிஜிபிள், இல்லனா அதுக்கு ஈக்குவலன்ட்டான டிகிரி வச்சிருக்கணும். சோ गाइस, இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்காக ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ் தான். இதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கும் இன்னொரு அடெண்டம் பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால உங்க பிரிப்பரேஷனை ஃபுல் ஸ்விங்கா கொண்டு போங்க. நாங்களும் பாத்தீங்கன்னா EEE மெக்கானிக்கல் சிவில் இந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக வந்து நாங்க கோர்சஸ் லான்ச் பண்ணிருக்கோம். அந்த கிராஷ் கோர்ஸ்க்கான டீடைல் வேணும்னா டைரக்டா நீங்க எங்களை கம்யூனிகேட் பண்ணுங்க. எங்களோட கான்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். எனிவே இந்த மாதிரி இருக்கிற டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். Thank you.